புதிய அரசு அவ்வளோதான். தம்பி போங்க தம்பி, வேலையை போங்க. மதியாதார் தலைவாசல் மிதியார் தமிழ் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. திட்டமிட்டு யாரை இங்கே முன்னிலைப்படுத்தணும், யாரை நம்ம காலை வாரி விடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக செயல்படுற ஊடகங்களை சீமானவர்கள் தவிர்க்க வேண்டும். திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் பலர் இந்த வரிசை இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை மற்றும் பலர் வகைப்பாட்டுக்குள்ளர வச்சு ஒரு வன்மத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி செய்ய வேண்டியது இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமாக பயன்படும் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் பொது தளங்களில் சமூக ஊடகங்களில் பேசும்போது எந்த கட்சியை சார்ந்த எந்த நபர்களையும் ஒரு தனிப்பட்ட வன்மத்தோடு ஒரு தேவையில்லாத தவறான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறத கட்டாயமாக தவிர்க்கணும். மக்கள் எவ்வளோ தூரம் இங்கே கவர்ச்சி மயமாக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியான சூழலில் ஒரு தூய அரசியலை, மசாலா இல்லாத ஒரு அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய பணி. அந்த பணியை செய்யணும்னா நம்மக்கிட்ட இருந்து நிறைய மாற்றங்களை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. மக்கள்கிட்ட எந்த வழியில் நம்ம போய் சேரணும் அதை நம்ம கட்டாயமாக உட்காந்து யோசிக்கணும், அதை தீவிரமாக செயல்படுத்தணும். இதை நோக்கி நம்மளுடைய அரசியல் பயணம் இருக்கட்டும். மற்றவங்களை பற்றி பேசுறது குறைவாகவும், நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளுடைய தவறுகளையும் திருத்திக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்கிற அந்த பண்புங்கிறது அதிகமாகவும் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.